Don't you think this is very dangerous to carry guns and safeguard like this? Somehow it's dangerous, but we need to do this for the safety of all that. My name is Seykhutson Haukip and I'm 18 years old. So what are you doing here with the guns? I'm here to protect my land and my nation. So which is your nation? The cookies, women and children, we are here to protect them. You were studying before? Yes, right now I studied class 12. Okay. Don't you feel like going back to college, school and all now? We want to study, but due to this violence, we can't study like we want. You miss your school? Yeah, I miss my school so much. செய்கோச்சன் ஹவுகிப் இந்த வருஷம் +2 பொது தேர்வை எழுதணும். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் படிக்கிறான், இருந்தும் தன்னோட மக்களை காப்பாத்த துப்பாக்கியையும் பிடிக்கிறான். இந்த மாதிரி குழந்தைகளை ஆயுதம் ஏந்த வைத்த ஒரு பிழையான சூழலோட கதை தான் இது. மணிப்பூரா மாற்றிய ஓர் அவல கதை. Is this how a human being are supposed to be treated? Guys, we need help. தமிழ்நாட்டிலிருந்து மணிப்பூரோட கதையை தேடி கிளம்பின இந்த பயணம் அவ்வளோ ஈஸியானதா இல்லை. கடுமையான நெருக்கடிகள், பலவிதமான சோதனைகள், ஒவ்வொரு இடத்துலையும் பல மணி நேர காத்திருப்பு, சண்டைகள், சச்சரவுகள், வாக்குவாதங்கள், மோசமான சாலை, தொடர் மழை, அதிகப்படியான குளிர்னு மணிப்பூர் போய் சேர்றதே பெரிய சவாலா தான் இருந்தது. சுத்தி நிறைய மலைகள், நடுவுல பெரிய பள்ளத்தாக்கு. இதுதான் மணிப்பூரோட ஜியோகிராஃபி. பள்ளத்தாக்குல வாழ்ற மெய்த்திகள் மாநிலத்தின் பெரும்பான்மை இனம். 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் சனமாஹிசம் மதத்தவர்கள் இன்னைக்கு முழுசா இந்து மதத்தை தழுவியவங்க. 2011 சென்சஸ் படி மணிப்பூர்ல 53% மெய்த்திகள் இருக்காங்க. 40% மேலா மலையில வாழ்ற பழங்குடிகள் இருக்காங்க.
கூக்கீஸோ, நாகாஸ், ஹமார்னு பல பழங்குடி இனங்கள் இருக்காங்க. பழங்குடிகள்ல பெரும்பான்மையானவர்கள் கிறித்தவர்கள். மணிப்பூரோட மொத்த மக்கள் தொகையே 29 லட்சம் தான். மலைகளில் வாழ்ற மக்களுக்கு கொடுக்கப்படுற பட்டியல் பழங்குடி, அதாவது ஸ்கெட்யூல்டு ட்ரைப் அந்தஸ்தை தங்களுக்கும் தரணும்னு மெய்திகள் சார்பா ஒரு வழக்கு மணிப்பூர்ல தொடரப்படுது. மார்ச் 27 மணிப்பூர் உயர்நீதிமன்றம் மெய்திகளுக்கு அந்த அந்தஸ்தை வழங்க மத்திய அரசுக்கு பரிந்துரைக்குமாறு மாநில அரசுக்கு ஒரு உத்தரவை இடுது. இதை எதிர்த்து அனைத்து பழங்குடி மாணவ சங்கத்தினர் சார்பில் மணிப்பூரோட பல மலை மாவட்டங்கள்ல அமைதி ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்படுது. அந்த ஊர்வலம் நடக்கிற மே 3ஆம் தேதி சாயங்காலம் சுரச்சந்த்பூர் பகுதியில் இருக்கிற ஒரு பழைய ஆங்கிலோ கூக்கி போரின் நினைவா அமைக்கப்பட்டிருந்த ஒரு கேட்டை சில மெய்தி இளைஞர்கள் எரிக்க முயற்சிக்கிறாங்க. அது குறித்து அங்க இருக்கிற மெய்தி மற்றும் குக்கி இளைஞர்களுக்கு சண்டையாகுது. அதுல தொடங்குற சண்டை கலவரமா மாறி இன்னைக்கு ஒரு உள்மாநில போரா நிகழ்ந்துட்டு இருக்கு. 200 பேர் வரை கொல்லப்பட்டிருக்காங்க. 400க்கும் அதிகமான தேவாலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. 5000க்கும் அதிகமான வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு. 300க்கும் அதிகமான கிராமங்கள் கொளுத்தப்பட்டிருக்கு. பல்லாயிரம் பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. பல்லாயிரம் பேர் வாழ்வாதாரங்களை இழந்து நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மலைப்பகுதிகளில் இன்னும் கல்வி நிலையங்கள் திறக்கப்படல. பள்ளத்தாக்குல ஒரு குக்கி இல்ல, மலைகள்ல ஒரு மெய்தி இல்ல. 2 நாடுகள் போல மாநிலத்துக்குள்ள எல்லை பிரிக்கப்பட்டிருக்கு. 70,000க்கும் அதிகமான மத்திய படைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க. கலவரம் தொடங்கி 4 மாதங்களை கடந்திருக்கு. 2 அப்பாவி பெண்களுடைய நிர்வாண வீடியோ வெளிவந்து தேசத்தை உலுக்குச்சு. இறுதியா பிரதமரை சில நொடிகள் பேச வச்சது. குக்கிகள் மலைகள்ல போதை பொருளான ஓபியமை விளைவிக்கிறாங்க. பர்மாவில இருந்து வந்த அகதிகள் அவங்க. இது மெய்திகளோட குற்றச்சாட்டு. மெய்திகளின் திட்டமிட்ட இன சுத்திகரிப்பு, அதாவது எத்னிக் கிளென்சிங் நடவடிக்கை இது. பல பழங்குடி உயிர்களை கொடூரமா கொன்று குவிச்சிருக்காங்க. இது குக்கிகளுடைய வாதம். இந்த தொடக்க கதைகள் எல்லாமே இன்னைக்கு பரவலா பொது சமூகத்துக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதை தாண்டி மணிப்பூரோட களம் என்னவா இருக்குங்கிறத ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த பயணம். இந்த பயணத்துல நாம மணிப்பூரை 4 பகுதிகளா பிரிச்சு பயணிக்க இருக்கோம். முதல்ல காங்போபி மலை மாவட்டம், இது குக்கிகள் நிறைஞ்சிருக்கிற பகுதி. அடுத்து மணிப்பூரோட தலைநகரான இம்பால் பள்ளத்தாக்கு, இது மெய்திகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய பகுதி. அடுத்து குக்கிகள் வாழும் சுரச்சந்த்பூர் மலை மாவட்டம். இறுதியா தமிழர்கள் வாழும் இந்திய பர்மிய எல்லையில இருக்கிற கடைசி கிராமமான மோரே. இது மணிப்பூரோட இன்றைய இயல்பான நாட்கள்ல ஒன்று. The Meiteis were demanding ST status in the center. So we put that on which ground, on what reason you have been enjoying this, all the benefits from the center. You are the SC, you are the general, you enjoy OBC status, and then general status, and then other backward classes also. You have enjoyed all the benefits, and then finally out of nowhere, how do you come to demand ST? So you have been claiming that you are superior creatures since time immemorial, and you always say that you how tribals, you the how do we call how macha, okay? That's a slang words that they always put to us, and then out of nowhere, how, on what ground and what basis and what compelled them to demand this ST status at this time? We do not know. செய்பாய் சொல்றதுல நிச்சயம் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. இந்தியாவோட ரெசர்வேஷன் சிஸ்டத்துக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. மணிப்பூர்ல இன்னிக்கும் மலைப்பகுதிகள் ரொம்பவே பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. சாலை வசதிகள், கல்வி நிலையங்கள், மருத்துவ வசதிகள்னு இங்க பெருசா எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம மணிப்பூர் பட்ஜெட்ல 10% கூட மலைப்பகுதிகளுக்கு ஒதுக்கப்படுறது இல்லைங்கிறத ஆதாரத்தோட கொடுக்கறாங்க குக்கி பழங்குடி அமைப்புகள். உதாரணத்துக்கு 2017-18 ஆண்டோட 5000 கோடி ரூபாய் மொத்த பட்ஜெட்ல பள்ளத்தாக்கு பகுதிக்கு 4892 கோடியும், மலைப்பகுதிக்கு 108 கோடியும் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு.
உச்சமா 2020-21 மொத்த பட்ஜெட் 7000 கோடியில 6959 கோடிகள் பள்ளத்தாக்குக்கும் மலைக்கு வெறும் 41 கோடியும் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு இன்ஈக்வாலிட்டி இங்க எல்லா நிலைகள்லயுமே இருக்கு. இத ஓரளவுக்கு சமன்படுத்துறது சமூக நீதி இடஒதுக்கீடு தான். அதுல மெய்த்திகள் கை வைக்கிறது குக்கிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. செய்பாய் கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்க இருந்துச்சு. பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிற பல பேரும் இளைஞர்கள். இவங்களுடைய கல்வி எதிர்காலம் என்னவாக போகுது? அதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? Yeah, it's not an easy to bring back these the youths who have taken away from us right now. We bring back to street and everything. But it's not that it is impossible. It's not impossible. It is very much possible. Once normalcy come back, they will definitely come back to spirit. But as of now, since the situation is so tense, that even if they want to go to school, they prefer running some weapons because they feel that guarding their territory is much more important than education is. ஏலத்தில் எடுக்கப்பட்ட சக்திமானுங்கிற பழைய மிலிட்ரி லாரி தான் குக்கிகளுடைய முக்கிய வாகனமா இருக்கு. கரடு முரடான அந்த சாலைகளுக்கு அதுதான் சரியானதாகவும் இருக்கு. அமைதி பேரணிகள், மத்திய மாநில அரசை கண்டிச்சு ஊர்வலங்கள்னு ஒவ்வொரு நாளும் அங்க ஏதாவது மக்கள் கூடல் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. மணிப்பூர் போலீஸ், அசாம் ரைஃபிள்ஸ், சிஆர்பிஎஃப், RAFன்னு 70,000க்கும் அதிகமான மத்திய மாநில படைகள் மணிப்பூர்ல இறக்கப்பட்டிருக்கு. பிரச்சனை ஆரம்பிச்சு 4 மாதங்களை கடந்தும் கூட எப்பவும் எதுவும் நடக்கலாங்கிற பதட்டம் அங்க ஒவ்வொரு நொடியும் நிறைஞ்சிருக்கு. பள்ளத்தாக்குல மெய்த்திகளோட நண்பர்களா, சகோதரர்களா பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்த பல குக்கிகள் ஓர் இரவுல மொத்தமா அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு உயிர் தப்பி இப்ப மலைகள்ல இருக்க நிவாரண முகாம்கள்ல தங்கி இருக்காங்க. மலையில இருக்கிற முகாம்களுக்கு அரசனுடைய நிவாரணங்கள் சரியான முறையில வந்து சேர்றது இல்ல. பல தன்னார்வலர்களுடைய உதவினாலதான் இவங்களுக்கான உணவு இப்ப கிடைக்குது. ஆனாலும் மாற்று உடைகள், பெண்களுக்கான உள்ளாடைகள், சானிட்டரி நாப்கின்கள், மருந்துகள், குழந்தைகளுக்கான உணவுகள்னு ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்திட தேவையான எந்த விஷயங்களும் இந்த முகாம்கள்ல கிடையாது. இம்பால்ல ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்த வாஷி டவுதாங் உயிர் பிழைச்சு வந்தது பெரிய கதை. அந்த நாள் குறித்த நடுக்கமும் பயமும் இப்பவும் அவர்கிட்ட இருக்கு. Literally, I open up the curtain of the window just as small. So I look from there and I watch that what they are doing. They were holding. Some of them were holding a sword which was long enough. Some were holding a knife which was locally made. Some were holding a log. Some were holding a stone. Some were holding a iron rod. And they are, this is Kuki community house. Tonight I'm going to kill you. I'm slaughter your heads. They shout a slogan of different slogan, and we could not even hear the slogan. So we were so scared. On top of that, they smashed down the gate of our houses, windows. They whatever the properties we have, they broke down. Even the police commando, the Manipur police commando was there. They didn't do anything. On top of that, they said that beat them, kill them. That was not their duty. Their duty was to serve the people. I mean, even if there something crisis broke out, their duty is that there is this community or this community, they have to make peace. But this time they don't do that. They are the leader. They are leading with the Arambai team and the Meitei Lipun. All of them are working together. State government, even the CM, all of them are working together. So the Meiteis are hunting the Kuki communities like a cat hunts for the rats. இந்த கதையில வாஷி குறிப்பிடுற ஆரம்பாய் தெங்கால், மெய்தி லீபுன் இந்த 2 குழுக்களுக்குமே இந்த கலவரங்கள்லயும் படுகொலைகள்லயும் மிக முக்கிய பங்கு இருக்கு. இது ரெண்டுமே மணிப்பூர்ல இயங்குற ஹிந்து அமைப்புகள். இதுக்கு பின்னணியில சில முக்கியமான இந்துத்துவ அமைப்புகளுடைய சப்போர்ட் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. குறிப்பா மெய்தை லீபுன் அமைப்போட தலைவர் பிரமோத் சிங்குக்கு இதுல பெரிய பங்கு இருக்கு. ஏப்ரல் 28 பிரமோத் சிங் தன்னோட ட்வீட்ல இப்படி குறிப்பிடுறாரு: மலைகள்ல வாழ்ற நம்முடைய பாரம்பரிய எதிரிகளை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிட்டு நிம்மதியா இனி வாழலாம். மே 2 நம் நிலைய உடல் வலு கொண்டு நாம நிரூபிக்கணும்.
இப்படியாக வன்முறையை தூண்டுற வகையில பல ட்வீட்களை அவர் போட்டிருக்காரு. த வயர் செய்தி சேனல்ல பிரபல ஊடகவியலாளர் கரண் தப்பாருக்கு பிரமோத் சிங் அளித்த அந்த பேட்டி இந்த அமைப்புகளுடைய தன்மையை தெளிவா விளக்கும். இனத்தின் நிலத்தின் பிரச்சனையா இருக்க இத மதத்தின் பிரச்சனையா மாத்துறதுல இந்த அமைப்புகளுக்கு பெரிய பங்கு இருக்கு. கம்பு ஹவுகிப் அமெரிக்காவில் படிச்சு அங்கேயே 10 வருஷம் வேலை பார்த்தவர். சம்பாதிச்ச பணத்தை வச்சு இம்பால்ல பெரிய வீடு கட்டி நல்ல வசதியா வாழ்ந்தவர். ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமை. What do you think is your future, sir? My future is uncertain and I do not know what my future holds. As of now, we left our house, our property. I believe it worth more than crores of rupees. What we left everything. Our lifetime saving has been, looted and destroyed. And we don't have any work here to earn money, and we don't receive any supplies like medicine or food or anything. And the future is really, really dark. அந்த மலையோட உச்சி அடைய ரொம்ப நேரம் ஆச்சு. அங்கிருந்து அந்த கங்குய் கிராமத்தோட நிவாரண முகாம்ல தான் தாமஸை பார்த்தேன். +2 படிக்கிற பையன். பெரிய லாயர் ஆகணுங்கிற ஆசை அவனுக்கு. And then I said, I don't know what I'm doing here. Because it was just like my nightmare. So I feel very bad, the thing which has taken place, because I also have many Meitei friends. So I feel very bad about the thing which has taken place. So I feel very emotional and I feel like, is this a life? Ye hai kya zindagi? It's very bad for me because my life has totally changed. My education, yes, it's also very important because 12 is a career deciding period. So I hope that I could give my exam peacefully, but I don't think that I could give my exam. Yes, even though I have a chance to go to the nearby center, nearby schools, but I don't think that the thing which I have seen, which have taken place, that will disturb me in my study. Actually, I am interested in, I'm in a humanities stream. I'm interested in political science, and I want to join, after my 12th, I really want to join in a law school, law college. I want to be a lawyer. So what can I say now? தாமஸ், கம்பு, வாஷின்னு திரும்புகிற பக்கமெல்லாம் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் தொலைச்சிட்டு நம்பிக்கையற்ற எதிர்காலத்தை பயத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்க பல லட்சம் முகங்களும் கதைகளும் வலிகளும் கண்ணீரும் அந்த மலை முழுக்க செதறி இருக்கு. இந்த கலவரத்தோட முதல் ஆயுதம் உண்டிகோலும் கற்களுமா தான் இருந்தது. சுரச்சந்த்பூர்ல முதல் கலவரம் தொடங்கிய போது கற்களை கொண்டு தான் எரிய தொடங்கியிருக்காங்க. அதுவும் குக்கிகள்ல பலர் கையில் உண்டிகோலோட தான் சண்டையை தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டைகள், இரும்பு ராடுகள், தீப்பந்தங்கள்னு ஆயுதங்களுடைய வடிவங்கள் மாறிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல அரசின் ஆதரவோடு மணிப்பூர் போலீஸோட ஆயுத கிடங்கையே சூறையாடி 5000க்கும் அதிகமான அதிநவீன ஆயுதங்களை எடுத்துக்கிட்டாங்க மெய்த்திகள். குக்கிகள் கிட்ட அவ்வளவு ஆயுதங்கள் இல்ல. உண்டிகோல்ல இரும்பு உருண்டைகளை போட்டு அடிச்சிட்டு இருந்தது அவங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றமா இருந்தது. சில குக்கி ஆயுத குழுக்கள் கிட்ட துப்பாக்கிகள் இருந்தாலும் மெய்த்திகள் கிட்ட இருந்த அளவுக்கு நவீன ஆயுதங்கள் இவங்க கிட்ட இல்ல. ஆரம்ப கட்ட கலவரத்துல குக்கிகளுடைய மரணம் அதிகப்படியா இருந்ததற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது. ஆனா அதுக்கப்புறம் குக்கிகள் கிட்ட ஆயுதம் சேர தொடங்குச்சு, இல்ல சேர்க்க தொடங்குனாங்க. அது ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க வாங்கினாங்க, சீனா ஹெல்ப் பண்ணுது, மியான்மருடைய சின் தீவிரவாதிகள் ஆயுதங்களை கொடுக்கறாங்கன்னு பல கதைகளை மெய்த்திகள் இன்றளவும் சொல்றாங்க. அதுல உண்மைகளும் இருக்கலாம். இருந்தும் குக்கிகளுடைய அந்த ஆயுத கதையை தேடி அலைஞ்ச அந்த தேடல் ஒரு மலை கிராமத்தினுடைய சின்ன தெருவுக்குள்ள இருந்த ஒரு கூரவேஞ்ச இரும்பு பட்டறைக்கு என்னை கொண்டு சேர்த்துச்சு.
அங்க 2 பேரு பழைய லாரிகள்லையும் வேன்கள்லையும் இருந்து உடைச்சி எடுத்துட்டு வரப்பட்ட ஸ்டீரிங் ராடுகளையும் சில மரக்கட்டைகளையும் வச்சு நாட்டு துப்பாக்கிகளை தயாரிச்சிட்டு இருந்தாங்க. வரலாற்று நாவல்கள்ல போர் வீரர்களுக்கான ஆயுதங்களை கொள்ளர்கள் இரவு பகலா தயாரிச்சு கொடுத்தாங்கன்னு படிச்ச விஷயங்களை நான் நேர்லயே பார்த்தேன். இரவு பகலா துப்பாக்கிகளை தயாரிச்சு குக்கி பாதுகாப்பு வீரர்களுக்கு அனுப்பிட்டே இருந்தாங்க. இது அவ்வளவு துல்லியமான துப்பாக்கிகளும் கிடையாது. அவசரத்துல செய்யப்படுறதால அவ்வப்போது பழுதாகிறதும் உண்டு. ஆனாலும் இந்த போருக்கு அவங்களுக்கு ஆயுதங்கள் தேவை. அதை தொடர்ந்து தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கிருந்து கிளம்பும்போது நான் கொஞ்சம் கலக்கமும் குழப்பமும் அடைஞ்சிருந்தேன். என்னை அங்கே கூட்டிட்டு போனவர் 60களை நெருங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் இராணுவ வீரர். அவர் சில வேட்டை கதைகளை சொல்லி சில வீடியோக்களை என்கிட்ட காட்டினார். அது இந்த ஆயுத கதைகளை நியாயப்படுத்துமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது நிச்சயம் தெரிஞ்சுக்க வேண்டிய வேட்டை கதைகள் தான். ஜூலை 2ஆம் தேதி சுரச்சந்த்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லங்ஸாங்கிற அந்த கிராமத்தில் ஹுமார் மற்றும் கோம் பழங்குடிகள் ரொம்பவே அதிகம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம். எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த அதிகாலை நேரத்தில் அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய மெய்த்தி கூட்டம் உள்ள வருது. அவங்கள பார்த்து பயந்து உயிர் பிழைக்க தப்பி பல குடும்பங்களும் அந்த ஊரை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லாருமே ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதில் ஒருத்தன் தான் டேவிட் தியக். அவனுக்கு வயசு 23. ஃபுட்பால் பிளேயர். அவனுக்கு ஃபுட்பாலில் மிகப்பெரிய எதிர்காலம் இருந்தது. ஊரை விட்டு குடும்பத்தோட சேஃபாக வெளியில் வந்துட்டாலும் கூட டேவிட் சமீபத்தில் ஒரு புதுசாக பைக் வாங்கியிருந்தான். அந்த பைக்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மதியத்துக்கு மேலே என்ன பண்ணுறான்னா, மெய்த்திக்கள்லாம் வெளியே போயிருப்பாங்க, அப்படியே போய் நம்ம பைக்கை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஊருக்குள்ளே போகிறான். ரொம்ப காஷியஸாக பதுங்கி தான் போகிறான். ஆனால் அந்த மெய்த்தை வேட்டைக்காரர்கள் கிட்ட டேவிட் தியக் மாட்டிக்கிட்டான். அவனை எடுத்துகிட்டு போய் அடித்து உடைச்சி அவனுடைய தலையை உடம்புல இருந்து துண்டா வெட்டி எடுக்கிறது இந்த மெய்ட்டி வேட்டைக்கார கூட்டம். அவனுடைய மண்டையை பிடிச்சு எடுத்து அது உள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாம் எடுத்து அந்த மண்டையோடையும் வெளியே எடுத்து அந்த முகத்தினுடைய அந்த சதையை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் அவனோட வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மூங்கில் வேலியில் இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் தட்டியில அந்த சதையை அப்படியே தொங்க விட்டுட்டு போறாங்க அந்த மெய்ட்டி கூட்டம். இதை செஞ்சது ரமேஷ் மாங்காங் அப்படிங்கிற ஒரு ஆள். இவர் யாருன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிஜேபி தொகுதி கும்பி அப்படிங்கிற ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ பிரேம்சந்த் சிங்கினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி. அவள் ஒரு தாய். இன்னும் 30 வயசு கூட கடக்கல. அவளுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. மெய்த்தி கூட்டம் அந்த கூக்கியின பெண்ணை சுட்டு கொன்னுட்டாங்க. அவள் கால்கள் மடங்கி ஒரு காட்டு பகுதியில் ஓரமா விழுந்து கிடக்கிறா பிணமா. அப்போ இதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். இன்னொருத்தன் அந்த காட்டுக்குள்ள இருந்து இதை எடு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய முகத்துக்கிட்ட நேரா துப்பாக்கியை வச்சு 20 முறைகள் அந்த முகத்தை சுடுறான். இரண்டு நொடிகளுக்கு முன்னாடி வடிவா இருந்த அந்த பெண்ணினுடைய முகம் நஞ்சு செதஞ்சு அப்படியே கூழா போகுது. அந்த பொண்ணுக்கு 18 வயசு, கூக்கி இன பெண். ஆனா அவ பிறந்து வளர்ந்தது எல்லாமே இம்பால்ல தான். தன்னுடைய குடும்பத்தோட இம்பால் நகரத்துல வாழ்ந்துட்டு வரா. அப்போ இந்த மே 3ஆம் தேதி கலவரம் வெடிக்கும் போது அவளுடைய குடும்பம், அதாவது அவருடைய அப்பா அம்மா 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிளம்பி மலை மாவட்டத்துக்கு போயிடலாம், கூக்கிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிடலாம், அதுதான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு பிஜேபி மேல மிகப்பெரிய ஒரு அபிமானம், ஒரு நம்பிக்கை. அதுவும் அவருடைய அந்த சிஎம் பிரன் சிங் மேல இந்த பொண்ணுக்கு ஒரு அபரிமிதமான நம்பிக்கை. அவன் என்ன சொல்றான், நீங்க வேணா கிளம்பி போங்க, அது சிஎம்லாம் இன்னும் 2-3 நாள்ல இதெல்லாம் அடக்கிடுவாரு, நான் காஸ்மெட்டாலஜி படிச்சுட்டு இருக்கேன் அந்த பொண்ணு, அதனால நான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு அவங்க அப்பா அம்மா கிளம்பி போயிடுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அங்கேயே இவளுடைய ஃப்ரெண்ட் ஒரு கூக்கி இன பெண் இருக்கா, அவ ஒரு இஸ்லாமிய மெய்த்தே ஆள், அவர் பங்கல்னு சொல்லுவாங்க அங்க. ஸோ ஒரு மெய்த்தே இஸ்லாமியரை திருமணம் பண்ணிட்டு இம்பால்ல இருக்கா. அந்த வீட்டில் போய் இவ தங்கிட்டு இருக்கா. ஸோ மே 3-4 கடந்து அப்படியே போகுது. இவ பிஜேபி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, நம்மளுடைய சிஎம் பிரன் சிங் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கையில் இருக்கா. ஆனால் நாட்கள் நகருது, அப்படியாக எதுவுமே நடக்கல. மிக மோசமான சூழல் அங்கே உருவாயிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, நீ கிளம்பி வந்துடு அப்படின்றாங்க. இவளுக்கும் அந்த பயம் அதிகமாயிட்டனால சரி அப்படின்னு சொல்லிடுறான்.
மே 15ஆம் தேதி அவங்க அப்பா அம்மா வந்து இவளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல காசு போடுறாங்க. இவளை கூட்டிட்டு போறதுக்காக ஒரு மெய்த்தை இஸ்லாமிய ஒரு கார் டிரைவரையும் வந்து புக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இவ இப்போ போய் ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்துட்டு வர போனோம். அதுக்காக ஏடிஎம் வாசல்ல போய் நின்றுட்டு இருக்கா. அங்க ஒரு நீண்ட வரிசை இருக்குது. அங்க வந்து இவன் நின்றுட்டு இருக்கா. அப்போ ஒரு வெள்ளை கலர் ஸ்கார்பியோ கார் வந்து அங்க நிக்குது. அங்கிருந்து கருப்பு டிஷர்ட் போட்ட ஆட்கள் அதுல இருந்து இறங்குறாங்க. இவங்க எல்லாருமே ஆரம்பாய் தெங்கால் அப்படிங்கிற ஒரு ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள். இவங்க லைனா அந்த ஏடிஎம்ல வரிசையில நின்றுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆதார் கார்டு கேட்டு எல்லாம் செக் பண்ணி நீ மெய்த்தியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த பெண் கிட்ட வரும்போது ஆதார் கார்டை கேட்கறாங்க. இவ வந்து நான் ஆதார் கார்டு எடுத்துட்டு வரல, அது என் வீட்டில் இருக்கு அப்படின்றாங்க. இவ ஒரு முகத்துல ஸ்கார்ஃப் மாதிரி கட்டியிருக்க, அதெல்லாம் கழட்டு அப்படின்றாங்க. கழட்டுறா. அவளுடைய பேச்சிலே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு கூக்கி பெண் அப்படிங்கிறது. முகத்தை காட்டினோடனே அவள் கூக்கிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவளை வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் மறுக்கிறா. அவளை பிடிச்சி தலையை பிடிச்சி இழுத்து அந்த ஸ்கார்பியோ காரில் ஏற்றுறாங்க. ஏற்றி அவளை வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே வந்து மெய்ரா பேபிஸ் அப்படிங்கிற அந்த பெண்கள் அமைப்பை சார்ந்த பெண்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த பெண்ணை கொண்டு போய் விடுறாங்க. அவங்க இரும்பு ராடுகளையும் கம்புகளையும் வைத்து அந்த மெய்ரா பேபிஸ் பெண்கள் குழு இந்த பொண்ணை போட்டு சரமாரியாக அடிக்கிறாங்க. இவ கதறா கெஞ்சரா, ஆனால் போட்டு அடிக்கிறாங்க. அடித்து இவ வந்து ஒரு குத்துயிரும் கொலையுருமா இருக்கக்கூடிய கண்டிஷனில் இவளை கொண்டு போய் கொன்னுடுங்கடா அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த ஆரம்பை தெங்கால் ஆளுங்கிட்டே கொடுக்குறாங்க. அந்த ஆட்கள் திரும்ப அந்த ஸ்கார்பியோவில் எடுத்து அவளை போட்டுக்கிட்டு வண்டியில் போட்டு அவளை அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை பகுதிக்கு வந்து அவளை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அவளை இறக்குறாங்க. இறக்கும் போது என்னென்னா அந்த ஒரு கன் வச்சுருக்கானுங்க. அதனுடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கட்டையால் அவன் மண்டையில் அடிக்கிறாங்க. அவன் மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அவள் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்க்கும்போது குளிருது. ஏன்னா ஒரு மலை உச்சியில் அவள் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு 4 ஆண்கள் இருக்காங்க. இவளுக்கு வந்து முழிப்பு வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த 4 பேரில் 3 பேர் வந்து ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக அவளை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்க. அவள் கதறா. அதை தாண்டி அவளை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிடுறாங்க. இப்போ செய்து முடிச்சதுக்கப்புறம் இவளால் நகரக்கூட முடியல. அப்படியே ஒரு சடலம் மாதிரி அங்கேயே கிடக்கிறா. அப்போ அவங்க பேசுறது மட்டும் இவளுடைய காதுகளுக்கு கிளியராக கேட்குது. இவளை எந்த வகையில் கொலை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுடைய கைகளை வந்து ஒரு கயிறில் வச்சு பின்னாடி கட்டியிருக்கானுங்க. எனக்கு வந்து அவசரமாக சிறுநீர் கழிக்கணும், என்னோட கைத்தை மட்டும் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி, இவ்வளோ செதைச்சிட்டோம், இவ எப்படி போய் தப்பிச்சு எங்கே போய் இந்த காட்டிலேருந்து ஓடிட போகிறாங்கிற தைரியத்தில் அவங்களும் அந்த கயிறை வந்து கழட்டி விடுறானுங்க. ஸோ இவ சிறுநீர் கழிக்கிறதுக்காக அந்த மலையோட ஒரு கார்னருக்கு வரா. வந்து இப்படி திரும்பி பார்த்தா அவனுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இவளை எப்படி கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இவ துணிஞ்சு அந்த மலைச்சரிவில் குதிச்சிட்றா. குதிச்சு ரத்தம் கிழிக்க, முட்கள் கிழிக்க, அதில் உருண்டு பிறண்டு அப்படியே அந்த மலை சரிவில் சரிஞ்சு கீழே வந்து அந்த சாலை பகுதிக்கு வந்துடுறா. அதுக்குள்ளே இவங்க கார் எடுத்துகிட்டு இவனுங்களும் வந்து ஸ்கார்பியோ எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு வராங்க. மலை சரிவுக்கு அடியில் கீழே வந்து விழுந்தவ. அது ஒரு 12-1 மணி நள்ளிரவு நேரம். அந்த சமயத்தில் அங்கே ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோ வந்து ஒரு மெய்த்தி இஸ்லாமியர் ஓட்டிட்டு வர்றாரு. அவர் வந்து காய்கறி மூட்டைகளை வச்சு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இவ வந்து கெஞ்சி கதறி அழுகுறா. அவர் வந்து உடனே மனம் பதறி போய் இவளை கொண்டு போய் அந்த காய்கறி மூட்டைகளுக்கு நடுவில் ஒளிச்சு வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்குள்ளே இவனுங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. துப்பாக்கியிலலாம் சுட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனாலும் அந்த ஆட்டோ டிரைவர் இவளை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிடணுங்கிறதுக்காக பெரிய ரிஸ்க் எடுத்து காப்பாற்றி பிஷ்ணுபூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விட்டுடுறாரு. பிஷ்ணுபூர் போலீஸ் ஸ்டேஷனில் 4 போலீஸ் தான் இருக்காங்க. 4 பேருமே மெய்த்திக்காரங்க. அவங்க இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு காலைல வரைக்கும் வெயிட் பண்ணுமா, பார்க்கலாம், உயர் அதிகாரிகள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மெய்த்தை இஸ்லாமிய அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இவனுங்க ஸ்கார்பியோவில் பின்னாடி வந்தானுங்க. இவங்களும் மெய்த்திகளாக இருக்காங்க. போலீஸு ஏற்கனவே மணிப்பூர் போலீஸ் முழுக்க மேத்தைகளுக்கு ஆதரவாக இருந்து கிட்டத்தட்ட 6000 ஆயுதங்களை ஆர்மரியிலிருந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்காங்க. இந்த பெண்ணினுடைய பாதுகாப்பு என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு துணிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே அந்த பொண்ணை தூக்கிட்டு ஆட்டோவில் போட்டு அந்த மலைக்கும் பள்ளத்தாக்குக்குமான அந்த பார்டர் பகுதிக்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சில கூக்கி வாலண்டியர் பசங்க இருக்காங்க, இளைஞர்கள், அவங்கக்கிட்ட இந்த பொண்ணை வந்து ஒப்படைச்சிடுறாரு. இந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு கூட இல்லை. அழுதுகிட்டே நன்றி தான் சொல்கிறா. அவர் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிற அந்த கூக்கி இளைஞர்கள் இவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இவளை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கி நாகாலாந்து கொஹிமாவுக்கு கூட்டிகிட்டு போய் அவளை வந்து மருத்துவமனையில் கொடுத்து அவளுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே எஃப்ஐஆரில் லீகலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மே 3 கலவரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இது. ஹங்லால் மோன் அப்படிங்கிற இந்த பையனுக்கு 21 வயசு. சுரச்சந்த்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெத்தேல் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவன்.
ஏப்ரல் 27 இவன் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டாக வந்த ஒரு பதிவை ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக போடுறான். அதனுடைய அடிநாதம் என்னவா இருக்குன்னா, கூக்கிகள் மேலே வைக்கக்கூடிய நான் இவங்கெல்லாம் பாப்பி கல்டிவேட்டர்ஸ், இந்த போதைப் பொருள் கஞ்சா செடியை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய மெய்த்தை பணக்கார மாஃபியா கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் அது. இந்த போஸ்ட்டுக்காக ஏப்ரல் 27 போட்ட இந்த போஸ்ட்டுக்காக ஏப்ரல் 30 அவனை அரெஸ்ட் பண்ணி இம்ஃபாலுக்கு கூட்டிகிட்டு போகுது போலீஸ், மணிப்பூர் போலீஸ். மே 3 அவனை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. மே 3 அவனுக்கு நீதிமன்றம் பெயில் கொடுத்துருது. ஆனால் நீதிமன்ற வளாகத்திலேயே இந்த போஸ்ட்டுக்காகவே இன்னொரு கேஸை ஃபைல் பண்ணி திரும்பவும் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. மே 3 கலவரம் ஏற்படுது. இந்த ஹங்லால் மோனுடைய அப்பா அம்மாவுக்கு அவன் எங்கே இருக்கான் என்னன்னு தெரியல. இப்போ மே 3 அவங்களால கலவரத்தினால இம்ஃபால்குள்ளேயும் வர முடியல. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பையன் எங்கே இருக்கானோ என்ன ஆச்சோன்னு தெரியல. அந்த அதிகாரிகள், விசாரணை அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணி மே 5 அதற்குரிய அந்த விசாரணை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அதிகாரி உங்கள் பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி மட்டும் ஃபோனை வச்சிடுறாரு. இவங்களுக்கு பதறி போயிடுது, என்னாச்சு ஏதாச்சு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் முன்னெடுத்து இந்த கேஸை எடுத்துகிட்டு போனதில் இப்போ ஒரு எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆரில் என்ன போலீஸ் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹங்லால் மோனை அங்கே இருக்கக்கூடிய சஜீவா சிறைச்சாலைக்கு போலீஸ் பாதுகாப்போட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ரோட்டில் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மெய்த்தை கூட்டம் அந்த போலீஸ் வண்டிகளை வந்து சரவுண்ட் பண்ணி நிறுத்துது. அதை நிறுத்தினவனே இந்த போலீஸ்காரங்க, யாரு, மணிப்பூர் போலீஸ்காரங்க, தங்களுடைய உயிர்களுக்கு பயந்து தங்களுடைய உயிர்களை காப்பாற்றி கொள்ள இந்த பையனை ஹங்லால் அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த ஹங்லால அந்த மெய்த்தி கூட்டம் மொத்தமுமாக அடித்து உடைச்சி அவனை அந்த ரோட்லேயே பிணமாக கடத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் இப்போ பதியப்பட்டிருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பையனுடைய சடலம் எங்க இருக்குங்கிறது கூட அவனுடைய பெற்றோர்களுக்கு தெரியாது. எனக்கு இந்த வேட்டை கதைகளையும் இந்த வீடியோ ஆதாரங்களையும் காட்டின அந்த பெரியவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். எங்க குக்கிகளில் இது வரைக்கும் 150க்கும் அதிகமானவர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய சடலங்கள் எங்க இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த உயிரிழந்தவர்கள் சம்பந்தப்பட்ட யாருமே அந்த சடலங்களை இப்போ வரைக்கும் பார்க்கல. இந்த சடலங்கள் மொத்தத்தையும் நாங்கள் கொண்டு வந்து ஒரே இடத்துல கூட்டாக புதைச்சி ஒரு பெரிய இறுதி அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு நாள் குறிச்சிருந்தோம், ஒரு இடத்தையும் தேர்வு செஞ்சுருந்தோம். ஆனால் உள்துறை அமைச்சர் அதுக்கு அனுமதி தரல. அவர் வந்து கொஞ்ச நாள் கழித்து நான் அதெல்லாம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நாளுக்காக தான் நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம். ஏன்னா எங்கள் இனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த கண்ணீரையும் அந்த ஆற்றாமையும் நாங்கள் வந்து அளவு கடந்து அடக்கி வச்சிருக்கோம். அந்த நாளில் தான் நாங்கள் மொத்தமாக கண்ணீர் விட்டு கதறி அழணும். அன்னைக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த எங்களுடைய ஓலமானது இந்த வெடிகுண்டு சத்தங்கள் எல்லாம் கடந்து இந்தியா முழுக்க இந்த மலைகளில் எதிரொலிச்சு கேட்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொன்னார். நீங்கள் இந்த இயற்கையில் காட்டில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் வேட்டையாடிகள் ஒரு இரையை வேட்டையாடும் போது இரை என்ன பண்ணும்? எதிர்க்க தானே செய்யும், தன்னை தற்காத்து கொள்ள தானே செய்யும். அதுதானே இயற்கை. அதைத்தானே நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இரைகள், அவர்கள் வேட்டையாடிகள் அப்படின்னு சொன்னாங்க. When you go home, when you go home, tell them of us. Singapore zay thimin zay la oi hong ki thâu vinh mel magalang ye gam ngay lu gol long ho kalam na kai tao về